A very good evening to all. இப்போ பிஜிடிஆர் இங்கிலீஷ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் ஷெடியூல் மற்றும் ஸ்டடி பிளான் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்ப்போம். வழக்கமாக ஸ்ப்ரிங்லைனுடைய ஸ்டடி பிளானுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி இடம் உண்டு. ஸ்ப்ரிங்லைனுடைய ஸ்டடி பிளான் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க. அதே சமயத்தில் சார் நீங்கள் எப்போ சார் ஸ்டடி பிளான் விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மெத்தனாலஜி அப்படிங்கிறது உங்களுடைய சக்சஸுக்கு சரியான சமயத்தில் அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். அந்த ஸ்டடி பிளான் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஹோப்பா இருக்கும். அப்பாட இதான் நமக்கு கரெக்டான பொருத்தமான ஒரு பிளான் இதுதான், இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம சக்சஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹோப்பா ஏற்படுத்துறது தான் எங்களுடைய ஸ்டடி பிளான். இப்போ நாங்க ஸ்டடி பிளான் வித் டெஸ்ட் ஷெடியூல் என்ன மாதிரியானது ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வழக்கமா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ப்ரிங் லைன் பத்தின விஷயங்கள் ஆரம்பத்துல என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது டெஸ்ட் வித் ஸ்டடி பிளான் ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். இப்போ நாங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படிங்கிறது ஹார்ட் காப்பி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஹார்ட் காப்பி மெட்டீரியல் அப்படிங்கிறது நாவல் டிராமா ஒரு செக்ஷனா இருக்கும், போயம் அண்ட் ப்ரோஸ் இன்னொரு செக்ஷனா இருக்கும். நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது எல்லாத்தையும் எல்லா ஹார்ட் காப்பி மெட்டீரியலையும் தனித்தனியா பிரிச்சிருப்போம். போயம்ஸ் மட்டும் இப்போ 4th யூனிட் 5th யூனிட் 6th யூனிட்னா அதனுடைய போயம்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ 5th யூனிட் ஷேக்ஸ்பியர் இருக்கு அப்படின்னா அதனுடைய பிளே மட்டும் தனியா இருக்கும். ஒவ்வொரு பிளேவுக்கும் ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிளேவுக்கும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் தர முடியுமோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்திருப்போம். கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியருக்காக மட்டுமே நாங்க 3 புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை மற்ற இன்ஸ்டியூட் எல்லா யூனிட்டையும் சேர்த்து ஒரு 3 புத்தகத்திலே அடிக்கிடுவாங்க. பட் ஆனால் ஸ்ப்ரிங் லைன் இருக்கிறது அப்படி இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 to 4 புக்லெட்டா நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய நாவல்ஸ் அண்டு டிராமா அதையும் தனித்தனியா பிரிச்சிருப்போம். நாவல்ஸ் எவ்வளவு தூரம் படிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை வடிவமைச்சிருப்போம். அதனால ஹார்ட் காப்பி ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஸ்டடி மெட்டீரியலா இருக்கும். ஏன்னா மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது அதிகமான பேஜஸ் இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னாலே எக்ஸ்ட்ராடினரி கண்டென்ட் அப்படிங்கிறது இங்க எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். அடுத்தது நாங்க ஆரம்பத்துல இருந்தே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஆன்லைன் டெஸ்ட்டோட நாங்க ஆன்லைன் கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருக்கும் ஸ்ப்ரிங் லைன்ல. இந்த முறை ஆன்லைன் டெஸ்ட் முன்னால ஆன்லைன் கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்றதுனால பண்ணிக்கலாம், அல்லது நீங்க லைவ் கிளாஸ் வர முடியல, அந்த நாள் உங்களுக்கு வந்து அந்த டே வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்னா நீங்க அதனுடைய லைவ் கிளாஸை ரெக்கார்டட் வெர்ஷன்லயும் பார்த்துக்கலாம். எங்களுடைய வெப்சைட்லயே உங்களுக்கு நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அங்க நீங்க போய் எங்களுடைய ரெக்கார்டட் வெர்ஷன்ல போய் நீங்க லைவ் கிளாஸ்ல என்ன இருந்துச்சோ அது அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பேக் வந்து கொடுத்துருப்போம். நீங்க அட்டன் பண்ணினாலும் அட்டன் பண்ணலினாலுமே அந்த லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது ரெக்கார்டட்லயும் இருக்கும். நீங்க அது தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 200+ டோட்டல் டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டாபிக்ஸ் பிளஸ் அதனுடைய ஜிகே, சைக்காலஜி, அதுக்கப்புறம் மார்க் எக்ஸாம், இந்த மாதிரி மொத்தமா ஒரு 200 டெஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் தனித்தனியா இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட அதை வந்து பிரிச்சிருப்போம். டோட்டலா எம்சிக்யூஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கும் ஸ்ப்ரிங் லைன் ப்ரொவைட் பண்றதுல மொத்தமா நாங்க எம்சிக்யூஸை 3 டைப்ஸ்லாம் பிரிச்சிருக்கோம். ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா சிபிடின்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல 15,000 எம்சிக்யூஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்ஸும் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் டாபிக்லயும் ஒவ்வொரு டாபிக்லயும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்கேஸ் அது போயமா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப மினிமமான ஸ்மால் சைஸா இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் 50 எம்சிக்யூஸ் இருக்கும். மீதி எல்லாமே நாவல்ஸ் எல்லாம் சில நாவல்ஸ்க்கு எல்லாம் 200 எம்சிக்யூஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா அதனுடைய சைஸை பொறுத்து அந்த எம்சிக்யூஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்போம். இதை வந்து பாத்தீங்கன்னா சிபிடி மெத்தட்ல நீங்க அட்டன் பண்ணுவீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது இன்னைக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல எங்கெல்லாம் இன்னைக்கு என்டிஏ உட்பட எங்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம் எந்த மாதிரி இருக்குமோ அதே துல்லியத்தன்மையோட வடிவமைக்கப்பட்டதான் ஸ்ப்ரிங் லைனுடைய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இங்க இதுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டாபிக் இருக்கும், அங்க யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இதுல டோட்டலா ஒரு 15,000 எம்சிக்யூஸ் அந்த இடத்துல கவர் ஆயிரும், இன்க்ளூடிங் ஜிகே, சைக்காலஜி, தமிழ் எல்லாம் சேர்த்து அந்த சிபிடில 15,000 எம்சிக்யூஸ் இருக்கு. இன்னொரு இடத்துல ப்ரொவைட் பண்ணுவோம், அது வந்து லைட் வெப். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு புதுவிதமா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் உருவாக்கிட்டு வந்ததுதான். பிகினிங்ல நாங்கள் சிபிடில கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லைட் வெப் ஒரு வெர்ஷனுக்கு வந்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்சிங் வீடியோ, இது ஒரு பீட்டா வெர்ஷன்ல உருவாக்கி இருக்கோம். இப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏதாவது ஒரு வகையில எங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது உங்களுக்கும் பயனுள்ள வகையில மாத்திட்டே இருப்போம். அது மாதிரி சிபிடிக்கு அடுத்ததா இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட் வெப். இந்த லைட் வெப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சிபிடி டெஸ்ட் எழுதும் போது நீங்க
நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு அட்டென்ஷன்ல இருக்கணும். ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒரு இடத்துல கொஸ்டின்ஸ் ஓடிட்டு இருக்கோம், டைமிங் ஓடிட்டு இருக்கோம். அந்த டைமிங்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீங்க அதை வச்சுட்டு எங்கேயும் மொபைல் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சுட்டு எங்கேயும் போக முடியாது. நீங்க கண்டினியூவா எழுதிக்கிட்டே இருக்கணும். அதை சப்மிட் பண்ற வரைக்கும் நீங்க ப்ராப்பரா அதுல அட்டென்ஷன்ல இருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கணும், அல்லது சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு இடங்கள்லயும் அதை நீங்க கேர்ஃபுல்லா அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சிபிடி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீங்க ஒரு சிபிடி டெஸ்ட் எழுதுனா எப்படி இருக்குமோ அதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுக்கு இந்த சிபிடியை வடிவமைச்சிருக்கும். பட் இந்த லைட் வெப் அப்படிங்கிறது அதுல இருந்து அப்படியே மாறுபட்டதா இருக்கும். ஏன்னா நீங்க லைட் வெப்ல எந்த ஒரு டைமிங்கும் ஓடிட்டு இருக்காது. நீங்க ஒன்ஸ் நீங்க கொஸ்டின்ஸ் ஒன்று நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அந்த டேவில் நீங்க எப்போ வேணாலும் சப்மிட் பண்ணிக்கலாம். அவ்வளவு டைம் நீங்க அதை நீங்களா மூவ் பண்ணலீங்கன்னா அது மூவ் ஆகும் ஆகாது, அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு ஈஸி மெத்தட்ல கொடுத்துருப்போம். எதுக்காக இந்த லைட் வெப் கொடுத்தோம்? சிபிடிக்கு அடுத்ததான் ஒரு லைட் வெப் கொடுத்தோம். சிபிடில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் எழுதிட்டு அட் லாஸ்ட் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான அதனுடைய நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் என்ன, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி சிபிடில லைனா இருக்கும். பட் இந்த லைட் வெப்ல நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் எழுதிட்டே இருப்பீங்க. நீங்க நெக்ஸ்ட் அந்த ஆன்சரை கிளிக் பண்ணாலே சிபிடில வர மாதிரி சேவ் நெக்ஸ்ட் எதுவுமே கிளிக் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஆயிரும். இப்படி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அட் லாஸ்ட் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு காட்டிடும் நீங்க சப்மிட் பண்ணணும் உடனே. இந்த லைட் வெப்ல நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி பிரிண்ட் அப்படிங்கிறது பயன்படுத்தி நீங்க பிடிஎஃப் எடுத்துக்கலாம். அங்க கொஸ்டின்ஸ் இருக்கும், கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இருக்கும். இப்ப சிபிடிக்கும் லைட் வெப்க்கு இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிறது இதுதான். லைட் வெப் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி இருப்போம். பட் ஆனா சிபிடிங்கிறது உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டியில வச்சிருப்போம். ஏன்னா அது நீங்க ஒரு பயபக்தியோட அட்டன் பண்ற முறையில தான் சிபிடி இருக்கும். லைட் வெப் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப கேஷுவலா நீங்க எழுதிக்கலாம். இன்கேஸ் அது ஏன்னா நீங்க அன்லிமிட்டெட் டைம் லைட் வெப், பட் சிபிடி அப்படிங்கிறது லிமிடெட் டைம். இந்த லைட் வெப்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எதுக்காக வடிவமைக்கும் போது எதுக்காக அந்த ஈஸி அண்ட் குயிக் ஆக்சஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிலரெல்லாம் ஃபுல் டே படிச்சுட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு இருந்துட்டு அந்த பாடி வந்து ஒரு பெயினா இருக்கும். ஒரு ப்ராபபிளி ஒரு 12 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு சிட்டிங்ல இருந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸ் மோட்ல இருக்கலாம்னு நினைப்பீங்க. அப்ப அந்த ரிலாக்ஸ் மோட்ல நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அந்த லைட் வெப் வந்து கொண்டு வந்தோம். அப்ப அப்படியே நீங்க ஒரு ரிலாக்ஸா ஏதோ சேர்ல அப்படியே சாஞ்சிக்கிட்டே கூட இந்த லைட் வெப் டெஸ்ட்டை நீங்க வந்து ஈஸியா எழுதலாம். ஏன்னா அதனுடைய வடிவமைப்பு அந்த மாதிரி ரொம்ப மென்மையா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட்சிங் வீடியோல வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இது பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. இது இருக்கிறதுலே மோஸ்ட் லேட்டஸ்ட் ஒரு டெக்னிக் ஐடியாவை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். இது இந்தியாவில் நீங்க எந்த இடத்துல போனாலுமே எங்க கிட்ட இருக்கிற இந்த மாதிரியான ஒரு மெத்தட் வேற எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் ஸ்ப்ரிங்லைன் அப்படிங்கிறது அது தனித்துவமா எப்பொழுதுமே செயல்படும். ஏன்னா எல்லாமே நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவோம். அதனால எங்களுக்கு ஸ்ப்ரிங்லைன் அப்படிங்கிறது இது ஒரு ஹேண்ட்மேட் இன்ஸ்டியூட்னே சொல்லுவோம். எங்களுக்கு ரொம்ப கர்வமா சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா அதை நாங்களே உருவாக்கிற அளவுக்கு எங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் டீம் வச்சிருக்கோம். அதனால இந்த நீங்க அதனால இப்ப கொடுக்கக்கூடிய அந்த ஒயல் வாட்சிங் வீடியோ அப்படிங்கிறது நீங்க இந்தியாவில் எங்க போனாலும் சரி, எந்த ஆன்லைன் இன்ஸ்டியூட் எடுத்தாலும் சரி, இப்படி ஒரு மெத்தட் நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஏன் இந்த மெத்தடை நாங்க ரொம்ப ஒரு ஹைலைட் பண்ணி பேசுறேன் அப்படின்னா, நீங்க வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் வீடியோஸ் வழக்கமா பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது நீங்க அட்டென்ஷனை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இங்க அட்டென்ஷன் மிஸ் ஆக கூடாது அப்படிங்கறதுக்காகவே இந்த மெத்தடை நாங்க கொண்டு வந்திருக்கோம். வீடியோ ஓடிட்டே இருக்கும். வீடியோ ரன் ஆயிட்டு இருக்க அது திடீர்னு பாஸ் ஆயிடும். பாஸ் ஆன உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்அப்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் அதுக்கான ஆப்ஷனும் ஓப்பன் ஆயிடும். அப்ப அந்த கொஸ்டினை படிச்சுட்டு, ஏன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி எது நடத்திருக்குமோ அன்னைக்கு வீடியோல எது நடத்திருக்குமோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க ஒரு 15வது நிமிஷம் வீடியோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 6வது நிமிஷம் 7வது நிமிஷத்தை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது அந்த 15வது நிமிஷத்துல இருக்கும். அப்ப அந்த கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஆன்சர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பரா அந்த வீடியோவை லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறீங்கிறது நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதை நீங்க ஆன்சர் கிளிக் பண்ணி அந்த ஆன்சர் அங்கேயே செக் ஆன்சரும் பண்ணிக்கலாம். அது மார்க்லயும் ஆட் ஆயிரும். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரேட்ஸ் பாயிண்ட்ல அந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குமோ அத்தனை கொஸ்டின்ஸ்க்கான மார்க்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா மார்க் வாங்குறீங்களோ அதுக்கான அந்த டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது கிரேட் பாயிண்ட்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த மெத்தட் நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வீடியோ ஆட்டோமேட்டிக்கா பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். மற்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். வீடியோ அப்படின்னா அது வீடியோ மட்டும் தான் இருக்கும். பட் ஆனா இங்க வீடியோ அப்படிங்கிறது வீடியோ மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க அதை லிசன் பண்ணணும்,
நீங்க அதை ஃபுல்லி அட்டென்ஷனோட லிசன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போதே நாங்கள் ஒரு கொஸ்டின் மெத்தட் உருவாக்கியிருக்கோம். இது பீட்டா வெர்ஷன் வச்சிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டோட்டலா உங்களுக்கு 24,000 MCQs அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைனுடைய ஆன்லைன் டெஸ்ட்ல வந்துடும். 15,000 கொஸ்டின்ஸ் சிபிடிலையும் 3,000 கொஸ்டின்ஸ் லைட் வெப்ல இருக்கும். லைட் வெப்ல நீங்க அந்த டெஸ்ட் எழுதும்போது இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த லைட் வெப்னுடைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னாலே ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸா தான் இருக்கும். கேள்வியை படிக்கும் போதே அது நிறைய ஒரு கண்டென்ட் படிக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்போம் இந்த லைட் வெப்ல. ஒவ்வொரு இடமும் நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஸ்ப்ரிங்லைன் எழுதக்கூடிய பிஜிடிஆர்பியா எழுதக்கூடிய இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல 24,000 MCQs அப்படிங்கிறது நீங்க எழுத முடியும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இதை வடிவமைச்சிருக்கோம். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்த நாங்க எப்பொழுதுமே பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இந்த முறை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னா வாட்சிங் வீடியோ அட்டெண்ட் த MCQs அப்படிங்கிற மெத்தடை நாங்க உருவாக்கியிருக்கோம். இது வந்து ரியலி எங்களுக்கு வந்து ஒரு கர்வமா சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் எங்க கிட்ட மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது. ரைட், இப்போ நம்ம ஸ்டடி பிளான் அண்ட் டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டடி பிளான் அண்ட் டெஸ்ட் ஷெட்யூல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாவை பயன்படுத்தி தான் பிரிச்சிருக்கோம். ஏதோ இந்த இப்படி ஏதாவது ஒரு வகையில கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த பிளான்ல நீங்க போனீங்க அப்படின்னா அது சக்சஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடியால கொடுத்துருக்கோம். நீங்க அந்தந்த டேல அந்தந்த டாபிக்கை படிக்கிறீங்க, படிச்சுட்டு அதை நாங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்டடி பிளான் டேட் படி அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். இப்போ அது மாதிரி தான் நாங்கள் அதை வடிவமைச்சிருக்கோம். இந்த 3 ஸ்டேஜஸா பிரிச்சிருக்கோம் இந்த ஸ்டடி பிளான். அதாவது பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு இதை இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கானது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பிரிச்சிருக்கோம். இப்போ ஸ்டேஜ் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், அப்ரோச்சஸ் அண்ட் தியரி. அதாவது யூனிட் 5 ஷேக்ஸ்பியர், யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் யூனிட் 8 அப்ரோச்சஸ் அண்ட் தியரி. இந்த மூணையும் படிச்சிட்டீங்களா? இந்த 3 ஏரியாஸ் யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 8 இந்த 3 படிச்சீங்க அப்படின்னா இங்க எதையுமே தவிர்க்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இது 3 எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரே நேர்கோட்ல போகாம எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்தா கூட அப்ரோச்சை பேஸ் பண்ணி நீங்க ஷேக்ஸ்பியரையும் படிக்கிற மாதிரி இருக்கும், அதே அப்ரோச்சஸ் அண்ட் தியரியை பேஸ் பண்ணி அமெரிக்கன் லிட்ரேச்சரும் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வர மாதிரி அந்த அப்ரோச்சஸ் அண்ட் தியரியும் அமெரிக்கன் லிட்ரேச்சரும் ஷேக்ஸ்பியரும் கொண்டு வந்திருப்போம். அப்ப இந்த இடத்துல பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல ஷேக்ஸ்பியரை மட்டும் வச்சிருப்போம். இங்க காமன்வெல்த் லிட்ரேச்சரும் வேற எதுவுமே இல்லாம ஸ்டேஜஸ் ஒன்னா கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஏன்னா வழக்கமா கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்ககிட்ட பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், காமன்வெல்த் லிட்ரேச்சர் அந்த நெக்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் அண்ட் தியரி கிரிட்டிசிசம் இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல கிட்டத்தட்ட 5 யூனிட்ஸா இருக்கு. அப்ப அந்த 5 யூனிட்ஸ் சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஷேக்ஸ்பியர் மட்டும் ஒரு ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருப்போம். அப்போ அவங்களோட ஐடியா படி வந்து பார்த்தா கூட இம்பார்ட்டன்ஸ் பிரிச்சா கூட நம்ம ஒரு ஸ்டேஜ்ல எல்லா முக்கியமான ஏரியாவையும் எல்லா கொஸ்டின்ஸ் ஏரியாவையும் கவர் பண்ற மாதிரி அந்த ஸ்டேஜ் 1 இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2. இந்த இடத்துல பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் இருக்கும். பட் ஆனா இங்க ஸ்டேஜ் 2ல அமெரிக்கன் லிட்ரேச்சரும் காமன்வெல்த் லிட்ரேச்சரும் இருக்காது. பட் ஆனா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் யூனிட் 3 யூனிட் 4 ரெண்டுமே பிரிட்டிஷ் லிட்ரேச்சரா இருக்கும். அப்போ சிலருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1, 2, 3, 4, 5 இப்படி லைனா படிச்சுப்போம். அப்படி படிச்சுட்டே போகும்போது லாஸ்ட் 7, 8, 9, 10 எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஒரு தடுமாற்றமான ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் ஆயிரு, எக்ஸாம் டைம் பேர் வந்துடும். அந்த மாதிரி பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அப்ரோச்சஸ், லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், கிரிட்டிசிஸ் எல்லாத்தையும் ஸ்டேஜ் வைஸா பிரிச்சிருக்கும். நீங்க எதையும் மிஸ் பண்ணாம எடுத்துட்டு போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நல்லா படிச்சிருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்குற மெத்தட்ல தான் இந்த ஸ்டேஜஸாவே பிரிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் 2ல பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் யூனிட் 3 and 4 இருக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் யூனிட் 9ஐயும் இந்த ஸ்டேஜ் 2ல ஆட் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 and 2 அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர் அண்ட் லிட்டரரி கிரிட்டிசிசம். இந்த ஸ்டேஜ் 3ல மட்டும்தான் 4 யூனிட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல 3 யூனிட்ஸா இருக்கும். இந்த 3 யூனிட்ஸ் அப்படிங்கிற போது நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணும்போது நீங்க ஒரு படிச்சிருக்கிறீங்க, பாடம் நிறைய படிச்சிருக்கிற ஃபீலிங்க இது நீங்க எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமுக்கு நீங்க ஃபுல்லி செக்யூரா இருக்கிறீங்க, எந்த பயமும் இல்லாம இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்துல தான் இந்த ஸ்டேஜஸே பிரிச்சிருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்க கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அமெரிக்கன் லிட்ரேச்சரா எது கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வைஸா நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியும். அதுக்காக இந்த ஸ்டேஜஸ் தான் பிரிச்சிருக்கோம். இந்த லாஸ்ட் 8, 9, 10 மிஸ் பண்ணிட்டு போறீங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியாதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக தான் அதையும் கூட ஸ்டேஜ் வைஸா பிரிச்சு ஒவ்வொரு முக்கியமான 8, 9, 10ஐயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொன்றா நாங்க இன்க்ளூட் பண்ணி தான் அதை அடக்கியிருக்கோம். இப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஸ்டேஜ் 2ல பார்த்தோம். அதே மாதிரி பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ரிமைனிங்கையும் யூனிட் 1 and 2 வந்து ஸ்டேஜ் 3ல போட்டுக்கிறோம். அதாவது 15th century to 18th century வரக்கூடியது எல்லாமே யூனிட் 1, யூனிட் 2 இந்த 2 யூனிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா
18th செஞ்சுரிக்கு முன்னால வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் பிரிச்சிருப்போம். அந்த ரிமைனிங் யூனிட் 3 and 4லயும் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியோட கண்டினியூஷன் அப்படிங்கிறது ஸ்டேஜ் 2லயும் கொடுத்துருப்போம். ஆர்டர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் இருக்கும். அதாவது நியூவஸ்ட் டு ஓல்டு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருப்போம். ஏன்னா கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்கள்ட்ட எப்பவுமே நியூவஸ்ட் ஏரியா கவர் பண்ணி அதுக்கப்புறம் ஓல்டு ஸ்டேஜுக்கு போவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இங்க நாங்க இது பிரிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 அண்ட் இந்தியன் அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர் அண்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 10, யூனிட் 7. லாஸ்டா யூனிட் 7 போட்டிருக்கோம். ஏன்னா 10 நம்ம லாஸ்டா போட்டோம்னா நீங்க லாஸ்ட் மினிட்ல அதை ப்ராப்பரா கவனிக்காம போயிருவீங்க அப்படிங்கிறதான் 10 யூனிட் 10 கொஞ்சம் முன்னாடி போயிட்டு யூனிட் 7 லாஸ்ட்ல போட்டிருக்கோம். அதனால இந்த 3 ஸ்டேஜஸ் தான் நாங்க வந்து பிரிச்சிருக்கோம் ஸ்ப்ரிங் லைன்ல. இந்த 3 ஸ்டேஜஸ் படி டெஸ்ட்ஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும். இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கான சக்சஸ் உங்க கையில அப்படிங்கறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எங்க போனாலும் எப்பொழுதுமே ஸ்ப்ரிங் லைன் அப்படின்னா ஒரு தனியான ஒரு இடத்துக்கு மத்தியில தான் நாங்க செயல்படுவோம். அந்த மாதிரி உருவாக்குனது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான். கரெக்டா அப்ளை பண்ணா தட் இஸ் யுவர் சக்சஸ். கரெக்டா எய்ம் பண்ணா தட் இஸ் யுவர் சக்சஸ். அதுதான் நான் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடென்டிட்டிக்கல்ல நாங்க வடிவமைச்சிருக்கோம். ஓகே, ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம வந்து டெஸ்ட் ஷெட்யூல் பிரிச்சிருக்கோம், அதே மாதிரி என்னென்ன டேல நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிரிச்சிருக்கோம். அந்தந்த டேல அந்தந்த டாபிக்கை நீங்க முடிக்கிற மாதிரி தான் நாங்க வந்து வடிவமைச்சிருக்கோம். ஏன்னா இப்போ மேக்பத் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஏதோ இங்க சம்மரி ஸ்ப்ரிங் லைன்ல படிச்சீங்கன்னா வெறும் சம்மரி மட்டும் படிக்க முடியாது. ஏன்னா நாங்க மேக்பத் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 செஷன் நாங்க கொடுத்துருக்கோம். அப்ப 10 மணி நேரம் மேக்பத் படிப்பீங்க. அப்ப 10 hours நீங்க ஒரு மேக்பத் கத்துக்கிட்டு போறீங்க அப்படின்னா அப்ப அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எவ்வளவு தூரம் நாங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம், நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்ப எப்படி கேள்வி கேட்டாலுமே, கொட்டேஷன்ல இருந்து கேட்டாலும் சரி, கேரக்டர்ல இருந்து கேட்டாலும் சரி, எந்த மாதிரி அவங்க சுத்தி விட்டு கேட்டா கூட நீங்க ஆன்சர் பண்ற விதத்துல தான் இந்த ஒவ்வொரு நாவல், ப்ரோஸ், போயம் எல்லாத்தையும் வடிவமைச்சிருப்போம். அந்த மாதிரி தான் மேக்பத் வந்து வடிவமைச்சிருக்கும். மேக்பத்தா இருக்கட்டும், டெம்பஸ்டா இருக்கும், ஒரு நாளுக்கு ஒண்ணுதான். நீங்க மற்ற இன்ஸ்டியூட் போனீங்கன்னா ஒரே நாள்ல 2-3 டாபிக் ஒரே நாள்ல முடிக்க முடியும். பட் ஆனா ஸ்ப்ரிங் லைன்ல எப்பொழுதும் அப்படி இருக்காது. ஏன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது ஹைலி ரிச் அண்ட் டீடைல்டு கண்டென்ட்டா இருக்கும். அப்ப மேக்பத்துக்கு 10/6/2024 ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. நீங்க அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் நல்லதுதான். அல்லது மார்னிங் மேக்பத் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் போல நீங்க மேக்பத் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்டையும் எழுதி பார்த்துருங்க. அடுத்தது டெம்பஸ்ட் 11/6/2024, ஹென்ரி ஃபோர் பார்ட் 1 12/6/2024, மெசர் ஃபார் மெசர் 13/6/2024, ஆண்டோனியன் கிளியோபட்ரா 14/6/2024. இதை வந்து இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல நீங்க எதுக்காக அப்படின்னா ஒண்ணு நீங்க அங்க உங்களோட கஸ்டமைசேஷனுக்காக தான். நீங்க அந்த இடத்துல பேஜ் நம்பரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க இந்த ஏரியாவை நீங்க 5 டாபிக் 6 டாபிக் முடிச்சிட்டீங்க, அந்த இதுல நாங்க பிரிச்சிருக்கிற அந்த பிடிஎஃப் பேஜருக்கு வந்து எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அங்க நீங்க டிக் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஐடென்டிபிகேஷன் உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த சர்க்கிள் கார்னர்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு கஸ்டமைசேஷனா யூஸ் பண்ணிக்கிற விதத்துல இருக்கும். பிடிஎஃப் கொடுத்துரும், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சு ஒவ்வொரு டேவும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப ஷேக்ஸ்பியர் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. அப்போ ஷேக்ஸ்பியருடைய ஜென்ரல் நாலேஜ், அவரோட மற்ற பிளேஸ், போயம்ஸ், சானட்ஸ் அண்ட் ஷேக்ஸ்பியர் அதை பத்தின ஒரு கிளாஸஸ் இருக்கு. அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்கும் 15/6/2024. அப்ப இந்த யூனிட் 5 ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு நாள் நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையும் ரிவிஷன் விட்டுட்டு ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட் ஒன்று எழுதுறீங்க. யூனிட் 5க்கான யூனிட் டெஸ்ட் 16/6/2024 எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர் யூனிட் 6க்கு வரீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு இது ஒர்க் இருந்துட்டே இருக்கு, உங்களுக்கு எந்த ரெஸ்டும் இருக்காது, கண்டினியூஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க எல்லாமே போயம்ஸா இருக்கிறதுனால ஒரு டேவுக்கு 2 போயம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்போம். சில நேரங்களில் ஒரே டேல 3 or 4 போயம்ஸ் அப்படிங்கிறது பிரிச்சிருப்போம். இங்க 17/6/2024 அவுட் ஆஃப் த கிராடல் என்லெஸ் ராக்கிங் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், இது ரெண்டையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதை ரெண்டையும் நீங்க ப்ராப்பரா ஆத்தர் பயோகிராஃபி, ஆத்தருடைய இன்ட்ரடக்ஷன், அதனுடைய போயம்னுடைய இன்ட்ரடக்ஷன், போயம்னுடைய கண்டென்ட், அதனுடைய தீம்ஸ், இப்படி பல வகையில் அதை பிரிச்சு மெட்டீரியலா கொடுத்துருப்போம். கிளாஸஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க 17/6/2024 டெஸ்ட் எழுதுறீங்க. 18/6/2024 மெண்டிங் வால், பெச்சஸ், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், டாடி. நெக்ஸ்ட் பேசேஜ் டு இந்தியா, தி கேம்பிரிட்ஜ் லேடிஸ், புரூக்லின் பிரிட்ஜ் 19/6/2024 கம்ப்ளீட் பண்றீங்க. தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், ஏன்னா தனி நாவல் அப்படிங்கிறதுனால அந்த நாவலுக்குன்னு தனியா ஒரு டேவை ஒதுக்கி இருப்போம். 20/6/2024 நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 10 கிளாஸஸ்க்கு மேல இருக்கும். அப்ப அந்த 10 கிளாஸஸ்ல நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 13 மணி நேரம் நீங்க அதை கவனிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 மணி நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணோட ஃபீலிங் இருக்கும். எவ்வளவு டீட்டெயிலா நம்ம படிச்சிருக்குங்கிற ஒரு படிச்ச திருப்தி அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் லைன்ல மட்டுமே உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும்.
அடுத்தது மாபிடிக் 21/6/2024, தி ஓல்மேன் அண்ட் த சீ 22/6/2024, தி அமெரிக்கன் ஸ்காலர் 23/6/2024, நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் 24/6/2024. இந்த நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சுக்கு 1 டே அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. 1 டே அது கொடுக்கணுங்கிறது இல்லை. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டாபிக் நீங்க ஒரு ஸ்லோ டவுனா இருக்கீங்கன்னா அந்த மாதிரி சமயங்களை இந்த மாதிரி சின்ன டாபிக் வர இடத்துல பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்க இந்த டேல நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் முடிச்சிட்டீங்கன்னா இந்த ஹேரி ஆப்பை அதே அன்னைக்கு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் 25ஆம் தேதி டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. பட் ஆனா அந்தந்த டேவில் அந்தந்த டெஸ்ட் எழுதிருங்க. பட் நீங்க அந்த அன்னைக்கு எழுத முடியல அப்படின்னாலும் இங்க ஸ்ப்ரிங்லைனுடைய டெஸ்ட் எப்பொழுதுமே ஆக்டிவா தான் இருக்கும். அதுக்கு எண்ட் டேட் அப்படின்னு ஒன்று என்னவே இல்லை. நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து நீங்க முடிக்கிற வரைக்கும் எப்பொழுதும் அது ஆக்டிவா தான் இருக்கும். பட் ஆனா தேவைப்பட்டா நீங்க வந்து அட்வான்ஸா நீங்க அதை எழுதிக்கலாம் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுக்கோங்க. வால்டன் ஆலின் தட்டிக் 26/6/2024, டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன் 27/6/2024, எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசியர் 28/6/2024, ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் விர்ஜினியா வுல்ஃப் 29/6/2024. இப்ப யூனிட் 6 அப்படிங்கிறது எல்லா டாபிக்ஸும் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. எல்லா டாபிக்ஸையும் ரிவிஷன் பண்ணிட்டு அந்த யூனிட் 6க்கான யூனிட் டெஸ்ட் 30/6/2024 எழுதுறீங்க. இப்ப நம்ம 30ஆம் தேதி போது நீங்க 2 யூனிட்டை தரவா முடிச்சிட்டீங்க. எல்லாத்தையும் டீடைல்டா படிச்சுட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸ்ப்ரிங்லைன் அப்படின்னாலே ஒரு டீடைல்டு ஸ்டடி கிளாஸ், டீடைல்டு அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே இருக்கும். கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான், ஹைலி ஸ்டாண்டர்டு. படிச்சீங்கன்னா கொஸ்டின்ஸ் எழுதும்போது எப்படி இருக்குன்னா, சரி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கா, அப்ப நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அப்ப கொஸ்டின் படிக்கிறதே உங்களை என்ன பண்ணும், ஒரு மைண்ட் மேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி பண்ணும். நீங்க ஒரு சில இடங்கள்ல சம்மரியில நீங்க படிச்சிட இல்லாத விஷயங்கள் கூட அந்த கொஸ்டின்ல இன்க்ளூட் பண்ணிருப்போம். அப்ப அதை என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸ் வரக்கூடிய பாயிண்ட்டையும் நீங்க படிச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் வந்து வடிவமைச்சிருப்போம். ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை பயன்படுத்தி தான் நாங்க வந்து வடிவமைச்சோம். அதாவது நீங்க ஒரே இடத்துல படிக்கிறீங்க, படிச்சதுல இருந்து அப்படி கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது சிம்பிள். அதுல நீங்க எதையும் புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா புக்ல இருக்கிறதா இங்கேயும் வருங்கிற மனநிலை இருக்கு. பட் ஆனா எங்களோட கொஸ்டின்ஸ் அப்படி இருக்காது. புத்தகத்தையே படிச்சிருந்தாலும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் புத்தகத்தை தாண்டி நாங்க எடுத்துட்டு, ஏன்னா உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விதத்துல அதை எடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம எல்லாமே ஸ்டேஜ் 1ல இருந்துட்டு இருக்கோம். அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் யூனிட் 8, மாடர்ன் டிராமாக்காக ஒரு நாள் 1/7/2024, மாடர்ன் ஃபிக்ஷனுக்காக ஒரு நாள் 2/7/2024, லிட்ரரி மூமெண்ட்ஸ்க்காக ஒரு நாள் 3/7/2024. இந்த மாடர்ன் டிராமாவா இருக்கட்டும், ஃபிக்ஷனா இருக்கட்டும், மூமெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும். பத்தவே பத்தாது. ஒரு நாள்ல நீங்க அதை முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதுறங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஏன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அப்போ அவ்வளவு கண்டென்ட்டை நீங்க நல்லா படிச்சுட்டு, அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் 1/7/2024 ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. மாடர்ன் ஃபிக்ஷன் 2/7/2024, லிட்ரரி மூமெண்ட்ஸ் 3/7/2024. இந்த ஃபெமினிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் இருந்தாலே போதும். அது கொஸ்டின்ஸ் ஏரியாவா இருக்கட்டும், அல்லது இந்த ஃபெமினிஸ்டினுடைய இம்பார்ட்டன்டான கான்செப்டா இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லயே முடிச்சிருப்போம். அதனால ஃபெமினிஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க ஒரு ரிலாக்ஸா இருக்கும். பட் ஆனா லிட்டரரி மூமெண்ட்ஸுக்கு அப்படி இருக்காது. அந்த டேவை நீங்க முழுமையா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஃபெமினிசம் 4/7/2024, லிட்டரரி கிரிட்டிசிசம் தியரி 5/7/2024. இதுக்கும் அப்படிதான், நாட்கு நேரம் அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படும். அதனால நல்லா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, அதுக்கு அடுத்தது ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 6/7/2024, போஸ்ட் மாடர்னிசம் 7/7/2024. இப்ப யூனிட் 8 ஃபுல்லா நீங்க முடிச்சுட்டு அந்த யூனிட் டெஸ்ட் வந்து 8/7/2024 நீங்க அதை ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பாத்துக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதணும், யூனிட் டெஸ்ட்டே எழுதணும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேஜ் 2க்கு வந்தாச்சு. அப்ப ஸ்டேஜ் 1 முடிக்கும் போதே நீங்க ஒரு அமெரிக்கன் லிட்ரேச்சர் ஒரு பகுதி படிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிசிசம் ஏரியால ஒரு பகுதி படிச்ச மாதிரி இருக்கும் அப்ரோச்சஸ்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல வரக்கூடிய ஷேக்ஸ்பியரை ஒரு பகுதி படிச்ச மாதிரி இருக்கும். அப்ப நம்ம எக்ஸாமுக்கு நோக்கி போறது கரெக்டான ரூட்ல போற ஃபீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணும். நீங்க யூனிட் 1 to 10 அப்படின்னு படிச்சா கூட அது நீங்க யூனிட் வைஸா கவர் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. அப்ப நான் யூனிட் 1 முடிச்சிட்டேன், 2, 3 முடிச்சிட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னால ஒரு சில யூனிட் மிஸ் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இங்க அப்படி இருக்கிறது, இந்த ஸ்டேஜஸ் வைஸ்ல போனீங்கன்னா அப்படி யூனிட் மிஸ் பண்ணிட்டு போற மாதிரி வாய்ப்புகள் மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு வகையில எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சில ஏரியா ஒரு ஸ்டேஜ்ல குறையிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா கொஸ்டின் போக்கஸ்ல எல்லாத்துலயும் நீங்க தயாரா போற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பரந்த ஒரு நோக்கத்தோட இது வந்து கவர் பண்ணிருக்கோம். இப்ப ஸ்டேஜ் 2 இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3க்கான யூனிட் 3, 4 and 9 வந்து இதுல இருக்கும். ஸ்டேஜ் 2ல இதுல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போயம். அதனால ஒரே நாள்ல அந்த போயம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து அடிக்கிறேன். டின்டின் ஆபே, டிஜெக்ஷன் ஓட், குப்லகான், இம்மார்டாலிட்டி ஓட், கிரேசியனர், ஆட்டம், ஓட் டு தி வெஸ்ட் விண்ட். இது எல்லாமே 9/7/2024. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல முடிக்கிறதுங்கிறது சவாலானதுதான். ஏன்னா ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் 3 ஹவர்ஸ் நாங்க பயன்படுத்தி இருப்போம். அப்ப அந்த 5, 6,
நீங்க 15 மணி நேரம் இருக்கும். அதை நீங்க ஸ்பீடா வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல அதை வச்சு நீங்க கேட்கணும். அதாவது நீங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட் அப்படிங்கிற மாதிரி நார்மல் இருக்கும். அதுவே நீங்க 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் ஸ்பீடு வச்சீங்க அப்படின்னா ஸ்பீடா அதை கேட்டுட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு 10 மணி நேரத்துல முடிக்கிற மாதிரி இது கொண்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொலியட் புக் 1 அடோனிஸ் 10/7/2024, எஸ்ஐஸ் ஆஃப் எலியா இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் கொடுத்துருக்கோம் 11/7/2024. அதுக்கு மை ஃபர்ஸ்ட் அக்விட்டன்ஸ் வித் போயட்ஸ் 12/7/2024, டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலன்ஸ் இது 13/7/2024, எம்மா 14/7/2024, விதரிங் ஹைட்ஸ் 15/7/2024. இதுல காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் அதாவது யூனிட் 3க்கான டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16/7/2024 இந்த யூனிட் டெஸ்ட் யூனிட் 3 எழுதுறீங்க. அதுக்கு அடுத்து யூனிட் 4 டோவர் பீச், ஸ்காலர் ஜிப்சி, ஆண்ட்ரட் எல்சாப்டோ, மோட்டிடி ஆதர் 17/7/2024, பைசாண்டியம் அண்ட் வெஸ்ட்லேண்ட் 18/7/2024, த வெக் ஆஃப் டியூஸ்லேண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் WH ஆர்டன், ஸ்டீபன் ஸ்பெண்டர் இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அதனுடைய கண்டென்ட் எல்லாம் சேர்த்து 19/7/2024 முடிச்சுக்கிறீங்க. நீங்க அந்த டேவில் அந்த கண்டென்ட்டையும் ரீடிங் பண்றது முடிக்கிறீங்க, வீடியோஸ் பார்க்கறது முடிக்கிறீங்க. ரீடிங்கும் வீடியோஸும் ஒரே டைம்ல நீங்க பண்ணிக்கலாம். டெஸ்ட்டும் எழுதிக்கிறீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் த ஹீரோ எஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் 20/7/2024, தி ஸ்டடி ஆஃப் போயட்ரி 21/7/2024, ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் 22/7/2024, கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 23/7/2024, மிடில் மார்ச் 24/7/2024. இந்த டேல நீங்க முடிச்சுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து ஜூட் த ஆப்ஸ்கியூர் 25/7/2024, டு த லைட் ஹவுஸ் 26/7/2024, தி பவர் அண்ட் த க்ளோரி 27/7/2024. அதுக்கப்புறம் யூனிட் 4 கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட் 28/7/2024 எழுதுறீங்க. இந்த நாவல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா டீடைல்டா தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். இந்த சம்மரி ஏதோ ஒரு வெப்சைட்ல போய் சம்மரி எடுத்துட்டு வந்து ஒரு 1 ஹவர்லயோ அல்லது ஒரு அரை மணி நேரத்துல டீச் பண்ற மெத்தட் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லேர்ல எப்பொழுதுமே கிடையாது. அந்த நாவல நல்லா டீடைல்டா எல்லா கேரக்டரும் வந்துருவாங்க. மைனர் கேரக்டர்னு கூட மிஸ் ஆக மாட்டாங்க. மேஜர் கேரக்டர்ஸ் தாண்டி மைனர் ரொம்ப மைனூட்டான கேரக்டர்ங்கிறது அத்தனை பேரையும் நாங்க வந்து டீச் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா நாங்க ஒரிஜினல் புக்கை படிச்சுட்டு அந்த ஒரிஜினல் புக்கை அதை கம்ப்ரைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஹைலி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதெல்லாம் முக்கியமோ அதை பேஸ் பண்ணி எடுத்து டீச் பண்றதுதான் எங்களுடைய நோக்கமாவே இருக்கும். அதனால இது ஒவ்வொரு நாவலுக்கும் நீங்க 10 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 10 ஹவர்ஸ் பிளஸ் டெஸ்ட்டுக்கு தனியா 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து இதோட யூனிட் 4 வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. ஸ்டேஜ் 2ல இருக்கிறீங்க இன்னும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், லிங்குஸ்டிக் தனியா பிரிச்சிருக்கோம், லாங்குவேஜ் தனியா பிரிச்சிருக்கோம். இதே ஸ்டேஜ் 2 தான். ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் 29/7/2024, பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி 30/7/2024, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓல்ட் அண்ட் மிடில் இங்கிலீஷ் 31/7/2024, த ரைஸ் அண்ட் growth ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் 1/8/2024, சேஞ்ச் ஆஃப் மீனிங் 2/8/2024. இப்போ நம்ம ஆகஸ்ட் மாசத்துல என்ட்ரி ஆயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல இருக்கும். ஸ்டேஜ் 2 இந்த இதுலயே ஆகஸ்ட் மந்த்லயே நான் முடிச்சிருவோம். எல்லாமே டீட்டெயில்டா தான் இருக்கும். நீங்க இந்த யூனிட் 9 எல்லாம் நீங்க கவனிக்கும் போது கிளாஸ் கவனிக்கும் போது என்னவோ ஒரு ஹிஸ்டரியை படிச்சுக்கிற ஃபீலிங் இருக்கு. ஏன்னா ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆச்சு, அங்க என்ன நல்ல விஷயங்கள் இருந்துச்சுங்கிறது அவ்வளவு ஒரு புத்தகத்தை தாண்டி ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷனோட நாங்க இந்த யூனிட் 9 வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். அவ்வளவு விஷயத்த கத்துக்கிற ஃபீலிங் இருக்கும். ஸ்ப்ரிங்லைன்ல படிக்கும்போது நீங்க எக்ஸாமுக்காக மட்டும் நீங்க சக்சஸ் ஆகல, லிட்ரேச்சரை முழுமையா கத்துக்கிற ஃபீலிங் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஸ்ப்ரிங்லைன்ல உங்களுக்கு இருக்கும். அடுத்தது த growth ஆஃப் வெக்காபுலரி, கிரீக், லத்தீன், பிரெஞ்சு, இட்டாலியன்ல எல்லாம் எப்படி இருந்துச்சு, அதனோட இன்ஃபுளுன்ஸ் வேர்ட் ஃபார்மேஷன்ல எப்படி ஆச்சு அப்படிங்கிறது 3/8/2024. தி மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் யாரெல்லாம், அதுல எதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். பைபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சேரியன், ஷேக்ஸ்பியர், மில்டன், ஜான்சன் இதெல்லாம் 4/8/2024. அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் இந்தியன் இங்கிலீஷ் 5/8/2024. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், அது கூடவே ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் அண்ட் இங்கிலீஷ் லெக்சிகன் 6/8/2024. நெக்ஸ்ட் லிங்குஸ்டிக்குள்ள என்ட்ரி ஆகும். அதாவது லிங்குஸ்டிக்னுடைய அதனுடைய டெஃபினிஷன் என்ன, ஸ்பீச் அண்ட் ரைட்டிங், ஃபார்ம் அண்ட் மீனிங், இது லிங்குஸ்டிக்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே 7/8/2024. வேர்ட்ஸ், கிளாஸ், பிரேஸ் 8/8/2024. பொனாலஜி 9/8/2024. பொனாலஜி எல்லாம் நல்லா டீடைல்டா இருக்கும். எங்க போனாலும் அது பொனாலஜி படிச்சீங்கன்னா லிங்குஸ்டிக் கஷ்டம்னே உங்களுக்கு தோணாது. அவ்வளவு தூரம் அந்த பொனாலஜியை நாங்க வந்து நெருக்கமா உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். அதுல வவல்ஸ் எப்படி இருக்கும், கான்சன்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றையும் அவ்வளவு ஒரு நீங்க ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிலருக்கு பொனாலஜினாலே ஒரு பயம் இருக்கும். பட் அந்த பயம் மாதிரி இருக்கிற ஃபிசிங்ல ஸ்ப்ரிங்லைன்ல இருக்கவே இருக்காது. அது உங்களுக்கு படிக்கும்போதே அப்பாடா இவ்வளவுதான லிங்குஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லிங்குஸ்டிக்கே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கும். அதுக்கு மார்பாலஜி, இடியோலெக்ட், டைலெக்ட் 10/8/2024. டிரான்ஸ்ஃபார்மேஷனல் அண்ட் ஜெனரேட்டிவ் கிராமர், அதாவது டிஜி கிராமர்னு சொல்லுவாங்க 11/8/2024. இப்போ கம்ப்ளீட்டா இதுல வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ்
லாங்குவேஜும் சரி லிங்குஸ்டிக் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு யூனிட் டெஸ்டா 12/8/2024 யூனிட் 9க்கான டெஸ்ட்டை வச்சிருக்கோம். அதை நீங்க முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3ல யூனிட் 1 and 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 7, யூனிட் 10 இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் 3ல பார்ப்போம். இந்த ப்ரொலாக் டு த கேண்டிபரி டேல்ஸ் 13/8/2024, ஃபேரி குயின் புக் 1 14/8/2024, புரோத்தாலமியன், எபித்தாலமியன் அண்ட் பீகாக் வெர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேல் வச்சிருக்கோம் 15/8/2024. ஆஃப் ட்ரூத் அதாவது பேக் அண்ட் எஸ்எஸ் எல்லாமே சேர்த்து 16/8/2024 வச்சிருக்கோம். அந்த டேவில் நீங்க எல்லா எஸ்எஸ்ஸையும் படிக்கிறீங்க. இது நீங்க ஒவ்வொரு எஸ்ஏவுக்கும் 3 to 4 hours தேவைப்படும். அதனால இதை நீங்க நல்லா ஸ்பீடா கரெக்டா அந்த டேவை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டா ஃபேரி குயினுடைய டேவில் கூட இதை கொஞ்சம் எடுத்து படிச்சுக்கலாம். அது மாதிரி அந்த டேவில் நீங்க முடிச்சிடணும். எதையுமே அடுத்த டே ஸ்கிப் பண்ணி நீங்க அட்வான்ஸா போனா தப்பு இல்லை. பட் ஆனா நீங்க அந்த டேவை மிஸ் பண்ணி நீங்க அந்த டேவில் முடிக்காம அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்ல நீங்க முடிச்சுட்டு போற மெத்தடுங்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஆனா அட்வான்ஸ்ல போனா தவறு இல்லை. அந்த டேவ்ல முடிக்காம அதை சேர்த்து வச்சு மூட்டை மாதிரி எடுத்துட்டு போறது என்னோட அட்வைஸ் கிடையாது. அதனால நீங்க அந்த டேவ்ல முடிச்சுக்கணும். அப்பாலஜி ஃபார் போயட்ரி, அதுக்கப்புறம் புக் ஆஃப் ஜாப் 17/8/2024, டாக்டர் ஃபாஸ்டஸ் 18/8/2024, தி ஸ்பானிஷ் ட்ராஜடி 19/8/2024, தி ஆல்கமிஸ்ட் 20/8/2024. இப்ப யூனிட் 1 யூனிட் டெஸ்ட் 21/8/2024. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2 இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டசி, ரேப் ஆஃப் த லாக், புக் லா, அதாவது பேரடைஸ் லாஸ்ட் புக் 9, கேனோனிசேஷன் இதெல்லாமே 22/8/2024, சாம்சன் அகனிஸ்டஸ், அதுக்கப்புறம் வந்து பீகாக் வெர்சனுடைய வால்யூம் 3, அஃப்ளிக்ஷன், புள்ளி, டூகிஸ் காய் மிஸ்டர்ஸ் இதெல்லாமே 23/8/2024. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டேவை ஸ்பீடா தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த டேவை ஸ்லோவா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய டாபிக்ஸை முடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதனால டெஸ்ட்டும் சரி இங்க ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி டெஸ்டா கொடுத்துருப்போம். ரேப் ஆஃப் லாக் தனியா டெஸ்ட் இருக்கும், பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு தனியா டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி சாம்சன் அகனிஸ்டிக் தனியா டெஸ்ட் இருக்கும், டூகிஸ் காய் மிஸ்டர்ஸ் தனியா டெஸ்ட் இருக்கும். அப்போ டெஸ்ட்ஸும் தனித்தனியா இருக்கும். அதனால நீங்க டக்குன்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அதோட டெஸ்ட் எழுதுறீங்க. டப்புன்னு சாம்சன் அகனிஸ்டிக்ஸ் படிக்கிறீங்க, அந்த டெஸ்ட் எழுதுறீங்க. அப்படியே இந்த இடத்த நீங்க கவர் பண்ணணும். லைஃப் ஆஃப் மில்டன் 24/8/2024. நீங்க அந்த பேரடைஸ் லாஸ்ட் படிக்கும் போது இந்த லைஃப் ஆஃப் மில்டன் நீங்க முன்கூட்டியே நீங்க படிச்சுக்கலாம். அந்த டே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் டேவா தான் இருக்கும். ஏன்னா பேரடைஸ் லாஸ்ட் வேணும்னா இந்த லைஃப் ஆஃப் மில்டன்ல வச்சு கூட நீங்க படிச்சுக்கலாம். பட் நாங்க கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு அதை முன்னாடியே நான் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்த டே அப்படிங்கிறது சில நேரங்களில் ஒரு சில டே வந்து ஒரு ரிலாக்ஸ் டேவை தான் உருவாக்கி இருப்போம். ஏதாவது நீங்க ஒரு ஸ்பீடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இந்த மாதிரி ஒரு டே கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கணுங்கிறது மைண்ட் வச்சுக்கணும். அடுத்தது த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் 25/8/2024, டாம் ஜோன்ஸ் 26/8/2024, ஆல் ஃபார் லவ் 27/8/2024, த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் 28/8/2024. இன்னும் நம்ம யூனிட் 2 முடியல. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வே ஆஃப் த வேர்ல்டு 29/8/2024, சி ஸ்டூப்ஸ் டு கான்குவர் 30/8/2024. இப்போ யூனிட் 2 யூனிட் டெஸ்ட் 31/8/2024. இப்போ நீங்க இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துலயே நீங்க வேணுங்கிற எவ்வளவு தூரம் படிக்கிறீங்கன்னா 80% ஆஃப் கண்டென்ட்டை நீங்க வந்து முடிச்சிட்டீங்க. மீதி இருக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 10, யூனிட் 7 மட்டும்தான். அப்ப 80% ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்த்ங்கிறப்ப முடிச்சிருவீங்க. அப்ப ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் எப்ப பரிச்சு வந்தாலும் சரி நீங்க ஈஸியா நீங்க அதை வந்து ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். அதனால பயப்பட வேண்டியதே இல்லை. நாங்க உருவாக்கி இருக்கிற அந்த மெத்தனாலஜிங்கிறது உங்களுக்கு பிளெக்சிபிள் மெத்தனாலஜில தான் உருவாக்கி இருக்கோம். அப்ப ஆகஸ்ட் கூட நீங்க சிலபஸை கவர் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற 2 யூனிட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கலாம். பட் ஆனா அதையும் நாங்க டேட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கு அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் இருக்கிறதுனால அதுக்கும் நாங்க டேட் கொடுத்துருப்போம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க. யூனிட் 10 போயட்டிக்ஸ் 1/9/2024, எஸ்ஏ ஆஃப் டிராமட்டிக் போயசி 2/9/2024, பயோகிராபி லிட்டரரியா 2 சாப்டர் இருக்கு, அது 3/9/2024, லெட்டர்ஸ் அதாவது மேக்மில்லன்ல இருக்கக்கூடிய கீட்ஸ்னுடைய லெட்டர்ஸ் அது படிச்சா மட்டும் போது 4/9/2024, மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் 5/9/2024, 4 kinds of meaning 6/9/2024, தி 7th டைப் ஆஃப் ஆம்பிகுட்டி அதாவது மொத்தம் 7 டைப்ஸ் இருக்கும். அதுல 7th டைப் மட்டும்தான் இங்க நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஏன்னா சிலர் எல்லாம் இப்ப நியூவா புதுசா இன்ஸ்டியூட் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த முழுமையா அந்த லிட்டரேச்சர் பத்தி தெரியாம இந்த 7 டைப் ஆஃப் ஆம்பிகுட்டின்னு எல்லாத்தையும் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த 7 டைப்பையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன 6 என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரிங் லைன்ல அதை தான் பண்ணும். முதல் 6 டைப் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு முழுமையா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 7th டைப் டீடைல்டா சொல்லிட்டு இருப்போம். இதனால நீங்க சில விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் ஸ்ப்ரிங் லைன் எப்பொழுதும் கையாலும். அதனால ஸ்ப்ரிங் லைன் அப்படிங்கிறது 100% சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் ஜாப் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நீங்க நம்பலாம். தி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் லிட்டரேச்சர் 8/9/2024, சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் 9/9/2024, ஐரனியாஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 10/9/2024, டென்ஷன் இன் போயட்ரி 11/9/2024. இப்ப யூனிட் 10
யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 12/9/2024 வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப 9 யூனிட் முடிச்சாச்சு. 90% முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்ப எக்ஸாம் வந்தாலும் இன்னும் தைரியமா நம்ம மோதலாம். அதுக்கப்புறம் யூனிட் 7, the last யூனிட், இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர். கீதாஞ்சலி 13/9/2024, தாட் த பேரக்லெட் 14/9/2024. இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு, டோரோடட் இவங்களுடைய போயம்ஸ். அதே மாதிரி ஏகே ராமானுஜம், பார்த்த சாரதி, கமலா தாஸ், நிசாம் எலக்கில் இவங்களுடைய போயம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டேல அதனுடைய கிளாஸஸ் இருக்கும், டெஸ்டும் இருக்கும். நீங்க ஆன்லைன் கிளாஸ் வேணா அட்டன் பண்ணிக்கலாம், அதனுடைய வீடியோ வெர்ஷன் வேணாலும் வீடியோவும் பார்த்துக்கலாம். 15/9/2024 இது முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கூலி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலா உங்களுக்கு இருக்கும். அதனால இது டீட்டெயிலா நீங்க படிச்சுக்கணும். 16/9/2024, காந்தபுரம் 17/9/2024, இங்கிலீஷ் டீச்சர் 18/9/2024, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் 19/9/2024. நெக்ஸ்ட் தி டான்ஸ் ஆஃப் சிவா, நேருனுடைய ஆட்டோபயோகிராபி 20/9/2024, முக்ததாரா 21/9/2024, துக்ளக் 22/9/2024, லாரன்ஸ் சாஹிப் 23/9/2024. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சர் வரக்கூடியது. இந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்பிரிங் லைன்ல டீட்டெயிலான சில கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நிச்சயம் அதெல்லாம் ஒன்று கவனிங்க. அப்பதான் காமன் லிட்ரேச்சர் பத்தி ஒரு ஐடியாவோட நீங்க போனா தான் இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த 24/9/2024 போயம்ஸ் எல்லாமே இருக்கு. டையிங் ஏஞ்சல், ஃபயர் அண்ட் தி மர்டரிங் ஹார்ட், தி சிடார்ஸ், டெலிபோன் கான்வர்சேஷன், தி மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா அண்ட் லாஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற போயம் இதுல தான் இருக்கு. அடுத்து 25/9/2024 தி லைன் அண்ட் தி ஜுவல், நெட் கெல்லி 26/9/2024, தி நாவலிஸ்ட் எஸ் டீச்சர் 27/9/2024, திங்ஸ் ஃபால் அப்பார்ட் 28/9/2024, கிரை த பிலவ்டு கண்ட்ரி 29/9/2024. இப்போ யூனிட் 7 உடையது, அதாவது காமன்வெல்த் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர் எல்லாம் சேர்த்து 30/9/2024 இதனுடைய டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம். இப்போ அது 30/9/2024 போது நீங்க 10 யூனிட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க. இப்போ ஆல்ரெடி ஆகஸ்ட்லயே நீங்க தைரியமா இருக்கலாம், எப்ப எக்ஸாம் வந்தாலும் ஆகஸ்ட் எண்ட்லயே. இப்போ செப்டம்பர் எண்டுக்கும் போது எல்லா வகையிலும் நீங்க எல்லா டெஸ்ட்டையும் நீங்க முடிச்சாச்சு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் ஆயாச்சு. இனிமேல் எப்ப எக்ஸாம் வந்தாலுமே அது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸாமுக்கான இது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் எக்ஸாமுடைய ப்ரொசீஜரே உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க ஆகஸ்ட் வரைக்கும் உங்களை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளி நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வேணா இந்த ஆகஸ்ட் மந்த்லயோ ஜூலைலயோ வரலாம். பட் ஆனா எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அக்டோபர் அல்லது நவம்பர்ல தான் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை நீங்க ப்ராப்பரா ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியில படிச்சு கொண்டு வாங்க. நம்ம அட்வான்ஸா போறது எப்பொழுதுமே நல்லது. லாஸ்ட் மினிட்ல சக்சஸ் பண்றதுக்கு அட்வான்ஸ் ஸ்டடி தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், இதுக்கப்புறம் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இங்க டேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. ஏன்னா அந்த டேட் அப்படிங்கிறது எக்ஸாம் டேட்டை மையப்படுத்தி இங்க டேட் மென்ஷன் பண்ணுவோம். இங்க சப்ளிங் யூனிட் டெஸ்ட் கொடுத்துருப்போம். யூனிட் 1ஐயும் ஒன்ஸ் ஃபுல்லா ரீட் பண்றீங்க, யூனிட் 10 ஒன்ஸ் ரீட் பண்ணீங்க. ரெண்டையும் முடிச்சுட்டு ஒரு டேட்ல ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அதே மாதிரி யூனிட் 2, யூனிட் 9 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட், யூனிட் 3, யூனிட் 8, யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 5, யூனிட் 6. இப்போ ஒவ்வொரு நாளும் ரெண்டு யூனிட்டை நீங்க மெர்ஜ் பண்ணி டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஐயா ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் லிட்ரேச்சர் இருக்கும், இன்னொரு பக்கம் கிரிட்டிசிஸ் இருக்கும். இப்போ யூனிட் 10, 9, 8 இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் இருக்கும், இன்னொரு பக்கம் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இருக்கு. இன்னொரு அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷேக்ஸ்பியர் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்தியன் லிட்ரேச்சர் இந்த மாதிரி இருக்கும். அதாவது 5, 6ங்கிறப்போ ஷேக்ஸ்பியரும் அமெரிக்கன் லிட்ரேச்சர், 4 and 7ங்கிறப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், காமன்வெல்த் லிட்ரேச்சர். இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் 2 விதமான கோணத்துல படிக்கிற மாதிரி அந்த சப்ளிங் டெஸ்ட் வந்து பிரிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 5 to 5 அப்படிங்கிற மாதிரி. யூனிட் 1 to 5 வந்து ஒரு நாள் ரிவிஷன் டெஸ்ட்டுமே, யூனிட் 6 to 10 அப்படிங்கிறது ஒரு நாள் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். அடுத்தடுத்த நாளா இருக்கும். அல்லது எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒன் டே கேப் விட்டு கூட நான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் எக்ஸாம். இந்த மார்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்க இங்கிலீஷ்லயும் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், ஜிகேவே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மார்க் எக்ஸாம் இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது தனியா ஒரு இடத்துல உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஜிகே அண்ட் சைக்காலஜி ஒரு இந்த மார்க் எக்ஸாம் சப்ளிங் யூனிட் எல்லாம் டெஸ்ட் தொடங்குறதுக்கு முன்னால ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுப்போம். அப்ப லிட்ரேச்சர்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் ஜிகேவி சைக்காலஜி நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு இந்த மார்க் எக்ஸாம்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேவும் ஒரு மார்க் எக்ஸாமா நீங்க எழுதுற மாதிரி வடிவமைப்போம். சில நேரங்களில் எக்ஸாம் பொறுத்து இந்த மார்க் எக்ஸாம் பிரிப்போம். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பொறுத்து பிரிக்கும் போது சம் டேஸ் 20 மார்க் எக்ஸாம்லாம் கொடுத்தோம். யூஜிடிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க் எக்ஸாம் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய 20 மார்க் எக்ஸாம் கொடுத்ததெல்லாம் ரொம்ப சவாலானது. ஆனா நாங்க ப்ரொவைட் பண்ணோம். அந்த 20 மார்க் எக்ஸாம் எப்படி பிரிச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 இருக்கும், மார்னிங் ஒன்று இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒன்று இருக்கும். அதனால இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு ப்ரொவைட் பண்ணிருந்தோம். இப்போ மார்க் எக்ஸாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி வந்து 10 மார்க் எக்ஸாம் பிரிச்சிருக்கோம். இதெல்லாம் டெம்பரரி தான்.
மார்க் எக்ஸாம். 10 அப்படிங்கிறது சாலிடா இருக்கும். இது 15 மாறலாம், 20 மாறலாம். அந்த டைமை பொறுத்து இந்த மார்க் எக்ஸாம் நாங்க அந்த டைம் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் ஸ்ப்ரிங் லைன்ல பாத்தீங்கன்னா மற்ற என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கான கோர்சஸ் இருக்கு. யூஜிடிஆர்பியோட மெட்டீரியல்ஸ் ரொம்ப இதுலயும் அப்படிதான். கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேல கொஸ்டின்ஸ் இருக்கு. மார்க் எக்ஸாம் மட்டும் 20 மார்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதுவும் ஹார்ட் காப்பி கொடுத்து மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம், ஓஎம்ஆர் கொடுத்து. அப்ப அவ்வளவு ஒரு மிகவும் நுணுக்கமா துல்லியமா நாங்க கண்டக்ட் பண்ணதுனாலதான் யூஜிடிஆர்பி எங்களுடைய இதுல இருந்து சிவிக்கு போன லிஸ்ட் வந்து 76 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவிக்கு போயிருந்தாங்க. இது எதுக்காக எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அது ஒரு வீடியோவே போடலாம். நாங்க எடுத்திருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டி இவ்வளவு தூரம் நாங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறோம். அது பெரிய வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு அதுக்குள்ள கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கு. பாலிடிஆர்பி அப்படிதான். நாங்க பாலிடிஆர்பில தான் ஃபர்ஸ்டா 10,000 MCQs அப்படின்னு சொல்லி உருவாக்கிருந்தோம். இந்த பாலிடிஆர்பில அப்படிதான். இன்னைக்கு அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா பாலிடிஆர்பில நாங்க கொடுத்த அந்த கொஸ்டின்ஸ் தான். நிறைய இன்ஸ்டியூட்ல படிக்க முடியும். ஆனா ப்ராப்பரா கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா அது ஸ்ப்ரிங் லைன் மட்டும்தான் அவ்வளவு கச்சிதமா இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் அவ்வளவு தூரம் நுணுக்கமா கையில எடுப்போம். பாலிடிஆர்பி கொஸ்டின்ஸ் எடுத்ததுக்காக நாங்க அதை எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் அப்படிங்கிறது மிகப்பெரிய நீண்ட பீரியட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான கோர்சஸும் எங்ககிட்ட இருக்கு. டிஸ்கிரிப்டிவ்னே தனியான ஒரு மெத்தனாலஜியில நாங்க வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஸ்ப்ரிங் லைன் இருக்கக்கூடிய அதர் கோர்சஸ். ஸ்ப்ரிங் லைன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்லி ஃபார் இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்காக மட்டுமே இருக்கும். நுணுக்கமான விஷயங்கள் எப்பொழுதும் கையாளும். ஸ்ப்ரிங் லைனோட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க எடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான். ஸ்ப்ரிங் லைன் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னா நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க. 6th KK நகர், லட்சுமி நகர், நியர் பவானி பைபாஸ். அதாவது எதுக்காக இந்த பவானி பைபாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாப்புடைய நேம். நீங்க இன்கேஸ் சேலத்துல இருந்து வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பஸ்ல வந்தீங்கன்னா பவானி பைபாஸ் அப்படிங்கிற இடத்துல இறங்கினீங்கன்னா இறங்கி பக்கத்தால தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எங்களோட ஆஃபீஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஈரோட்ல இருந்து வர்றீங்கன்னா நீங்க அது வந்து பவானி போற பஸ்ல வந்து வழியிலேயே இறங்கிக்கலாம். பவானிக்கு முன்னாடியே இங்க இறங்கிக்கலாம். கூடுதலுக்கு பக்கமா கூடுதல் போற வழியில இந்த எங்களோட ஆஃபீஸ் இருக்கு. மிகவும் பிரசித்த கோயில் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடியே எங்களோட ஆஃபீஸ் இருக்கு. அந்த ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டாப்ஸ்க்கு முன்னாடியே இறங்கிக்கணும். நீங்க அதுதான் ஸ்டாப்ஸ்ல இருந்து நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எங்களுடைய இன்ஸ்டியூட் இருக்கு. நீங்க இந்த அட்ரஸ்க்கு வரலாம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்க இன்ஸ்டியூட்டுக்கு ஈரோட்ல இருந்து வரவங்களும் ரீச்சபிளான ஒரு ஏரியாவில தான் வச்சிருக்கோம். ரொம்ப இறங்கின உடனே ஈஸியா ரீச் பண்ற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் உங்களுக்காக. நாங்க ரொம்ப அது நீங்க நடந்து வந்து ரொம்ப லாங் தூரம் நீங்க நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அதனால நீங்க எப்பாவது வந்து ரிசீவ் பண்ணலாம். மெட்டீரியல் வேணா அங்கேயே நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்லைன் டெஸ்ட் நீங்க அங்க ரிசீவ் பண்றதுனால அங்க இன்ஸ்டியூட்ல வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி ரிசீவ் பண்றதுனால பண்ணிக்கலாம். மெட்டீரியல் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல பே பண்ணாலும் ஆன்லைன்லயே உங்களுக்கு பை கொரியர்லயும் அல்லது போஸ்ட்லயும் உங்களுக்கு உங்களுடைய கன்வீனியன்ட் எதுவும் அதுல அனுப்பிடுவோம். அதனால எங்க ஆஃபீஸ் ஒன்ஸ் இஃப் பாசிபிள் நீங்க கண்டிப்பா நிச்சயம் வந்து விசிட் பண்ணுங்க. எங்களுடைய நீங்க ஆஃபீஸ் வர முடியல அப்படிங்கிறீங்க ஃபோன் கால்ஸ் அல்லது மெயில்ல கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு 739-716-4456 இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அல்லது எங்களுக்கு மெயில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்க எங்களுடைய டொமைன் மெயில் ஒன்று கொடுத்துருக்கோம். இன்னொன்னு பார்த்தோம்னா ஜிமெயில் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த 2 மெயிலையும் வரலாம். அதை தாண்டி எங்களுடைய ஸ்ப்ரிங் லைனுடைய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் www.springline.in அப்படிங்கிற வெப்சைட்லயே நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஸ்ப்ரிங் லைன் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐடென்டிக்கலா இருக்கும். உங்களுடைய ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணி தரதுல ஸ்ப்ரிங் லைன் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் தான். ஒவ்வொரு ஆண்டுகளும் நாங்க பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அதனால நீங்க ஸ்ப்ரிங் லைன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்க லைஃப்பை செக்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் எப்பொழுதுமே ஃபிளெக்சிபிளா இருக்கும். எப்பொழுதும் இந்த மணி விஷயத்துல உங்களை எந்த ஒரு டார்ச்சலோ அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்காது. ஏன்னா நீங்க எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல என்னுடைய நோக்கம். அதனால மிக மென்மையா கையாள்வதற்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் லைன் என்னைக்குமே இருக்கும். அதனால நல்லா பயன்படுத்திக்கங்க. யுவர் லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ த ஸ்ப்ரிங் லைன் இஸ் யுவர் சப்போர்ட்டிவ் ஹேண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா தட் இஸ் யுவர் சக்சஸ். தட் சக்சஸ் யுவர் லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.